போல நமக்கு காணப்பட்டாலும் இது கடவுளுடைய சிம்மாசனத்துக்கு முன்பாக வாழுகின்ற, கடவுளுடைய விசுவாசத்தில் வாழுகிற அவரால் மரணம் பரியந்தம் உன் வாழ்நாள் வரைக்கும் நீ உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடத்தை தருவேன். நொறுக்கு தீனியை அமெரிக்கா தேசம் முழுவதும் பல நிலையில் பரப்பினார்களாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீ உணவுக்காக கவலைப்படாதே, நாளைக்காக கவலைப்படாதே, ஏனென்றால் ஜீவ அப்பமாகி நான் இன்றைக்கு உனக்காக இன்றைய பலிபீடத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது கிறிஸ்துவை போல நாம் பரிபூர்ணமாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிபூர்ணத்தில் உண்மையுள்ள பெர்ஃபெக்ஷன் விஷம் என்று அழைக்கும் நவீன காலத்தினுடைய விசுவாசம் எந்த விசுவாசத்தையும் செயலையும் சவாலாக செயல்பட அனுமதிக்கவில்லை. மத்தேயு 1:9 அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் வாலிபன் கேட்கின்ற கேள்விக்கு சொல்கிறார். மத்தேயு 19:21 உனக்கு இருக்கின்ற அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிபூரணத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய உணவில் உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய உழைப்பில் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜீவ கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய இறை மக்களே, அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை துவங்குவோம். கர்த்தர் தம்முடைய ஜீவ கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்திலே நாங்கள் கிருபையாக இடத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவரே, இந்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி எங்களை மரண பரியந்தம் உண்மையாக இருக்க அழைத்திருக்கிறீர். அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிற பொய்யான வாழ்க்கை, ஏமாற்றுத்தனம், பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள், சாத்தானுடைய எதிர்ப்புகள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் வென்றெடுத்து இந்த மாதம் ஆண்டவரே உங்களுடைய அன்பிலே, அரவணைப்பில், விசுவாசத்தில் வாழ நீர் எங்களுக்கு அருள்தாரும். இந்த கோடை காலங்களில் என் மக்களுக்கு எந்த சேதம் விக்கனம் இல்லாமல் நீ பாதுகாத்துக் கொள்ளும். இறைமகன் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் பொற்பாதம் படிந்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.